நம்ம இன்னைக்கு ஒரு பெயிண்டிங் பண்ணணும்னா என்னென்ன திங்ஸ் ரெக்குயர்மெண்ட்டுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். காட்டன் கேன்வாஸ் போர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். காட்டன் கேன்வாஸ் போர்டு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சைஸில் கிடைக்கும். இதெல்லாம் நாங்கள் வந்து அமேசான், மீஷோவில் வாங்கினோம். மீஷோவில் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது அமேசானை கம்பேர் பண்ணும்போது. ப்ரஷஸ் ஒவ்வொரு டைப்பில் ஒவ்வொரு சைஸுக்கு ப்ரஷஸ் இதுவும் அமேசானில் தான் வாங்கினோம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தா எக்ரிலிக் கலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இருந்தால் தான் கேன்வாஸ் போர்டில் நல்லா வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 12 ml டியூப் தான், நம்மளால் கொஞ்சம் தான் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து ஆன்லைனில் இது 9 ml இருந்து 100 ml வரைக்கும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்ச் வரும். இந்த ரேஞ்சே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 700 கிட்ட வந்துருச்சு. பட் ரொம்ப 12 mlனால உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் காலி ஆகிடுது. இதில் நமக்கு மெயினாக ஒயிட் பிளாக் தான் ஜாஸ்தி தேவைப்படும். ஸோ நீங்கள் வாங்கும்போது ஒயிட்டு இல்லை பிளாக்கில் ஒரு 50 mlக்கு மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கணும்னு சொல்லி வாங்குறதுக்காக இன்னொரு இது வாங்கினது, கேமல் பிராண்டில் வாங்கினது. இது வந்து ஏக்ரிலிக் கலர்ஸ்ன்னு சொல்லிட முடியாது, இதில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ வாட்டர் கலர் ரேஞ்சில் இருக்கிறதுனால கேன்வாஸ் போர்டில் இது அந்தளவுக்கு வரமாட்டேங்குது. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சீப்பான ஏதாவது ஒரு கலர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இந்த கலர் பெட்டராக இருக்கும். இது வந்து கலர் வச்சுக்கிற பேலட், நார்மல் பேலட் தான். ஒரு எலிப்டிக்கல் ஷேப்பில் வாங்கினோம். அது ஒரு 70 rupees தான் வந்துச்சு அமேசானில். நீங்கள் வந்து இந்த ஏக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணும்போது வாட்டர் மிக்ஸ் பண்ணி பண்ணணும் பெயிண்டிங்க்கு. ஆனால் நான் இங்கே ஆல்ரெடி வாட்டர் கலர் மாதிரி வாங்கியிருக்கிறதுல இதில் நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கேன்வாஸ் போர்டோட அந்த மேலே உள்ள லேயர் எல்லாம் உரிய ஆரம்பிச்சிடும் ரொம்ப வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு தேவையானதுன்னு பார்த்தா ட்ரைபாட் ஸ்டாண்டுங்க. சில பேர் ஸ்டாண்டு வச்சு தான் ட்ரா பண்ணுவாங்க பெயிண்டிங்ஸ், சில பேர் கீழே தரையில் கூட வச்சு பண்ணுவாங்க. பட் இந்த ட்ரைபாட் ஸ்டாண்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது ஆக்சுவலாக அமேசானில் தான் வாங்கினது. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்காக உங்களுக்கு கீழே இப்படி இருக்கும். இதை நீங்கள் இப்படி கீழே இறக்கிட்டு இல்லை ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த பக்கிள்ஸை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் இங்கே இப்படி நம்ம போர்டை ஹோல்டு பண்ணிக்கிறதுக்காக கீழே ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாண்டை வந்து நம்ம இதில் எந்த ஸ்க்ரூவில் வேணுமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் பார்த்து நம்ம இதை வந்து இதில் ஹோல்டு பண்ணி மாட்டிக்கணும். இந்த ஸ்க்ரூ இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட், இது பண்ணிக்கிறது, இதுதான் ஹோல்டு பண்ணிக்க போகிறது. நம்மளோட கேன்வாஸ் போர்டே இதுதான் ஹோல்டு பண்ணிக்கும். இந்த இதில் நம்ம போர்டை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது அந்த சைஸுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம இறக்கிட்டு வந்து இங்கே ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்புக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டைட் பண்ணுற பட்டன். இது இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா லூஸாக இருக்கும். அதே இப்போது நீங்கள் இந்த பக்கில் அமுக்கிட்டிங்கன்னா இது டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இப்படி வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான பெயிண்டிங்ஸ் எல்லாம் நம்ம இதில் பண்ணிக்கலாம்.